இது எங்க பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தர்மாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இங்கிருந்து தம்பி கிஷோர் ஒரு நாள் அழைக்கிறார். ஒரு மதிய வேளையில வீட்ல முதல் மாடியில வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குது. அது நல்ல பாம்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே இந்த மாதிரியான பிசகு நடக்கும். என்னன்னா, பாம்பு பார்க்கும்போது ஒரு பதற்றம் இருக்கும். அப்புறம் அது எங்கேயாவது மறைந்து இருக்கும்போது, அது உடலின் எங்கேயாவது ஒரு பகுதிய ஒரு சிறிய பகுதிய பார்த்துட்டு இது நல்ல ஏன்னா தோட்டத்தில சாரை பாம்பும், நல்ல பாம்பும் ஒரே மாரி தான் இருக்கும். நல்ல பாம்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா, இங்க மீட்புக்கு போன அப்புறம் பார்த்தா, இது நல்லா வளர்ந்த ஒரு பெரிய சாரை பாம்பு. சாரை பாம்பு வந்து முற்றிலும் விஷமற்ற பாம்பு. இது எலிகளை மிக விரும்பி உண்ணும். மிக வேகமாக செயல்படக்கூடிய பாம்பு. மீட்பாளர்கள் கையில கிடைச்ச உடனே என்ன பண்ணும்னா, தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக மிக வேகமாக சுழலும். அத பார்த்த உடனே இது வால்ல அடிக்குது. இதுக்கு வால்ல முள் இருக்குது. அந்த முள்ளுல கடுமையான விஷம் இருக்கு. இது வால்ல அடிபட்டா நம்ம உயிர் பிழைக்க முடியாது அப்படிங்கிற கருத்து பரவலா இருக்கு. அப்படி கிடையாது. இந்த பாம்பின் எந்த ஒரு பகுதியிலும் விஷம் இல்லாத ஒரு பாம்பு இது. இது ஆக்சுவலா விவசாயிகளின் நண்பன் சொல்லலாம். இது வந்து அழிந்து வர இனங்கள்ல ஒரு முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய பாம்புகள்ல ஒன்று. இந்த பாம்பு பாதுகாப்பாக அன்று மீட்கப்பட்டு, அங்க இருப்பவர்களுக்கு வந்து நம்ம விளக்கத்த குடுத்துட்டு, இந்த பாம்ப பாதுகாப்பா பிடிச்சோம். அந்த பதிவ தான் நம்ம இதுல பார்க்குறோம். நண்பர்களுக்கு நன்றி.